ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அம்ப்ரெல்லா ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரஃபிள் ஸ்லீவ் அதுக்காக மேக் பண்ண போகிறேன். அது எப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம், ரெண்டாக மடிச்சுட்டு திரும்ப அகைன் வந்துட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த கார்னர் ஃபோல்டிங் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கேருந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 5 தான் வைக்கிறேன். ஸோ 5 இன்ச், இது ஒரு பேபிக்கு 9 to 10 இயர்ஸ்க்கு நான் பண்ணுறதால ஒரு 5 இன்ச் நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் மெத்தடில் வந்துட்டு நம்ம இந்த 5 வச்சு நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ டாப்பில் எதுவும் நம்ம கட் பண்ண வேண்டாம், பாட்டம் மட்டும்தான் நான் மார்க் பண்ணுறேன். இதை நம்ம அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு சர்க்கிள் மெத்தடில் தான் இது இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் இதில் பண்ணேன்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததும் நமக்கு எந்த கிளாத்தில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோமோ அந்த கிளாத் எடுத்துக்கலாம். நான் ஒரு நெட் ஃபேப்ரிக் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த நெட்டு வந்துட்டு ஸ்கொயர் இதில் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 துணி நான் கட் பண்ண போகிறேன். இதை அப்படியே நான் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேப்பர் சர்க்கிளை அப்படியே அது மேலே வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா நம்ம அதை சுற்றி ரவுண்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 2 பீசஸ் இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், இப்போ நான் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 40 பீசஸ் வேணும். இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் மொத்தம் வந்துட்டு ஒரு 40 பீசஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் வந்துட்டு லைட்டாக ஒரு சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக முனையிலே மட்டும் தான் போடணும். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்ம மடிக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஸ்டிச்சஸ் உள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே வந்து அலைன் பண்ணி நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். நமக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம எல்லா கிளாத்தையுமே வந்துட்டு நம்ம இதை பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரஃபிள் ஸ்லீவோடைய டிசைன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம பாட்டம் சைடில் ஒரு ஒயர் மாதிரி வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஃபினிஷ் சுற்றி பண்ணி முடிச்சுட்டு கூட நம்ம இதை பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரோஸ் ஃப்ளவருடைய எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். பட் நான் அதை பண்ணலை, நான் சாதாரணமாக வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே ஒரு நல்ல மெத்தட் மாடல் தான் இதுவுமே. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வைக்கணும். ஸோ ஒரு கிளாத் உள்ளே இருக்கும், அது மேலே இன்னொரு கிளாத் வந்து வரும். ஸோ 2 துணி நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கே அது தெரியும். கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லா கிளாத்துமே பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்காக 2 பண்ணி காட்டிருக்கேன். இன்னொன்றும் பண்ணுறேன், அதுவுமே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு துணி எடுத்துக்கிறோம், அதோடைய எட்ஜஸை வந்துட்டு ஸ்டிச்சஸ் லைட்டாக போட்டு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் வந்துட்டு கை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு அப்படியே அதை உள்பக்கமாக விட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை நம்ம பண்ண முடியும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு கிளியராக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது பாருங்கள், 2 ஷேப்பு கரெக்டாக முன்ன பின்ன இல்லாமல் 2 இதுவுமே கரெக்டாக வரா மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போவே. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவில் வந்துட்டு இப்போ ஸ்லீவை வந்துட்டு நான் பாடி பார்ட்டில் அட்டாச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் நிறையா அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இதை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஷோல்டர் வரைக்கும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ½ இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மொத்தம் 4 பீசஸ் ஒரே லைனில் போகணும். பாட்டம் டு டாப் வரைக்கும் 4 பீசஸ் போகிற மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லீவுக்கு 20 பீசஸும் அதே மாதிரி அந்த சைடு இருக்கிற ஸ்லீவுக்கு 20 பீசஸும் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எப்படி வந்து ஒரு பஃபியாக இருக்குது நமக்கு, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் 2 பக்கமும் ப்ராப்பராக வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம போகலாம்.
ஸ்கர்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு லைனிங்கு சிந்தட்டிக் அண்ட் அது மேலே ஒரு நெட்டு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே வந்துட்டு அகைன் இன்னொரு நெட் ஃபேப்ரிக் நான் கொடுக்குறேன். இது வந்து எப்படின்னா முட்டிக்கு மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே இன்னொரு நெட் பீஸ் நான் கொடுக்குறேன் அம்ப்ரெல்லா டைப்லேயே. அது வந்து முட்டிக்கு மேலே வரைக்கும் இருக்கிறதுக்காக. ஸோ அது அவுட்லுக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஐடியா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக நான் நெட் ஃபேப்ரிக்கு கேன் பட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஹார்ஸ் பிரைடு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நான் இது வந்து நிறையா இன்ச்சஸில் கிடைக்கும், பெருசு சின்னது எல்லாமே கிடைக்கும். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து பாருங்கள், கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு துணியை மடித்து அது மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக நான் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, அதில் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பண்ணிக்கோங்க. எண்டிங் வரும்போது டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பாட்டம் சைடு ஃபுல்லாக இருக்குது பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே முட்டி வரைக்கும் ஒரு ஸ்கர்ட் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுலேயுமே வந்துட்டு இதே டிசைன் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்க்க அப்போ நீட்டாகவும் இருக்கும், ஒரு டிசைனாகவும் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், இதோடைய அவுட்லுக் நீங்கள் பார்க்கும்போது இது எப்படி வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நான் இது காட்டுறேன் பாருங்கள். முட்டி மேலே வரைக்கும் ஒரு இதுவும் இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது. கீழே இருக்குது வந்து பாட்டம் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நான் பேக் சைடு வந்து இதை ரெடி பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பேக் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட இப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஹிப் டு ஹிப் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்டிச் போட்டதோடு நிறுத்தக்கூடாது, இன்னொரு ஸ்டிச் அது மேலேயே போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோடைய பாடி பார்ட்டுக்கு ஒரு சின்னதாக டிசைன் ஒன்று ஹிப்புக்கிட்ட கொடுக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் எடுத்து அதை 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். டர்ன் பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சுருக்கு மாதிரி ஃப்ளீட்டட் மெத்தடில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நூல் வந்து அந்த ஊசி நூல் வச்சு கூட நீங்கள் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது நடுவில் சுற்றி எடுக்கிறதுக்காக சின்னதாக ஒரு சிந்தட்டிக் துணியிலையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு லூப் டர்னர் வச்சு நான் டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த பிசிறு பகுதி உள்ளே போகும், நல்ல பக்கம் வெளியில் வர மாதிரி கரெக்டாக நம்ம வந்து லூப் டர்னர் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லூப் டர்னர் கூட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு அந்த சென்டரில் வச்சு நம்ம வந்து ஊசி நூல் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், மிஷின் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சென்டரில் வச்சு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது கீழே பாருங்கள், இந்த 2 பீசஸ் இருக்குது இல்லைங்களா, 2 பீசஸை வச்சு இது மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்கவே நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 2 பீசஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மேலே இதை வச்சுட்டு இதுவுமே வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் பாடி பார்ட் எடுத்துக்கிட்டேன். பாடி பார்ட்டில் வந்துட்டு சென்டரில் வச்சுக்கிறேன். கரெக்டாக சென்டர் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த சென்டரில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டரில் வச்சு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எக்ஸஸாக இருக்கிற நூலெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட இப்போ தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் என்னென்ன டிசைன் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கா, ஹிப் டு ஹிப் வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி எண்டு வரைக்கும் எண்டிங் போகும்போதும் நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 2 ஸ்டிச்சஸ் மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக ஓவர்லாக் கூட போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹிப்புக்கு வந்து நம்ம ஓவர்லாக் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம்.
ஸோ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே மார்க்கிங் பண்ணியிருப்போம். 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக விட்டுருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த 1.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரோப் நாடா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே வந்துட்டு உள்பக்கமாக கொடுத்து அந்த எட்ஜில் வச்சுக்கிற ஹிப்புடைய பகுதியில் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வரும்போது கரெக்டாக 1/2 இன்ச்சில் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக எல்லா பீஸஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் லாஸ்ட்டு வரைக்குமே 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். அது மேலே வந்து சிந்தட்டிக்கு, அதுக்கு மேலே ஒரு நெட்டு, அது மேலே முட்டி வரைக்கும் ஒரு நெட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து 4 பீசஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு 4, இந்த சைடு 4 தெரியும். அப்போ மொத்தம் 8 பீசஸுமே வந்து நான் கரெக்டாக பிடிச்சி 1/2 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு அந்த சைடுமே வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேப் எடுத்து கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக மார்க் பண்ணிங்க அப்புறம் டைட்டாக ஆகிடும் ட்ரெஸ். அதனால் நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமோ 1 இன்ச்சுனா 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ அதனால் 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரோப்பை மறக்காமல் கரெக்டாக உள்ளே கொடுத்துக்கலாம். உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹிப்பு கிட்ட வந்து அந்த கார்னர் பகுதியை வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோப் கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் ட்ரெஸ் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம டைட் வேணும்னா கூட நம்ம அந்த ரோப்பை வச்சு நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வாங்க. அதுக்கு கீழே வரும்போது நம்ம 1/2 இன்ச்சு நான் சொன்ன மாதிரி அப்படியே 1/2 இன்ச்சுக்கு கிராஸாக வந்துட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ எல்லா பீசஸுமே கரெக்டாக எடுத்து நம்ம கரெக்டாக வச்சு அந்த 1/2 இன்ச்சுக்கு பண்ணணும். ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணி இங்கே பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று மேலே ஒன்று ட்ரெஸ் ஏறிடுச்சுன்னா அப்புறம் ஸ்டிச்சஸ் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்து அதை பொறுமையாக தான் வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஃபைனலாக வந்துட்டு அந்த லாஸ்ட் எண்டில் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அவுட்லுக் காட்டுற எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம நெக்குக்கு வேணுன்னா கூட இன்னும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒர்க் கூட நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.